நமசிவாய வாழ்க. மார்கழி மாதத்தினுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு எவ்வாறு இந்த மார்கழி மாதம் நன்மையை தருகிறது என்பதை பார்க்கும் பட்சத்தில், ராசி நாதனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்திலும், அதாவது சுபர் வீடாக என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டிலே இடம்பெற்று புதன் என்ற கிரகத்தால் இணைவு பெறுகிறார். அதன் அடிப்படையில் 2க்கும் 5 கூடையினுடைய இணைவு பெறும் பொழுதும், அந்த குரு பார்வை பெறும் பொழுதும், இந்த ராசியினுடைய நாதன் ராசியையும் ராசி நாதனையும் குரு பார்ப்பதால் மிகவும் விசேஷமான அமைப்பு இந்த மார்கழி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வாக்கு, தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேது பகவான் இணை பெற்று திரிகோணத்திலே சந்திரன் சம்பந்தப்படுவதனாலும், பேச்சு வகையில் கொடுக்கின்ற பேச்சு வகையில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துகிறது. இவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுவதும் எச்சரிக்கையுடன் வாக்கு கொடுப்பதையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது விசேஷமான ஒரு அமைப்பு. குரு பகவான் பார்வை பெறுகிறார். இதனால் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக விளங்குகிறது. திரிகோணத்திலே சனியும் சம்பந்தப்படுவதனால், குரு பார்வையும் சனி திரிகோணத்தை சம்பந்தப்படுவதனாலும் பணவரவுக்கு பஞ்சத்தையும் பஞ்ச தன்மையை நீக்குவது செயலையும், திரிகோணத்திலே சனி சம்பந்தப்படுவதால் தொழில் செய்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் மிகவும் ஏற்ற காலமாக விளங்குகிறது. இதன் அடிப்படை 3ஆம் இடத்தின் அடிப்படையில் வருவதனால், இது சகோதர ஸ்தானத்தின் அடிப்படையில் ஒரு நன்மையை பயக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் மாத்துருஸ்தானம், சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஸ்தானத்திலும், தி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு என்ற ஸ்தானத்தின் அடிப்படையிலும் வைத்து கொண்டால் அந்த ஸ்தானம் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்க்கும் பட்சத்தில், இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று காணப்படுகிறது. ஆட்சி பெற்று காணப்படுகின்ற செவ்வாயின் அமைப்பு எவ்வாறாக இருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு நிலத்தில் முதலீடு செலுத்துவதும், தாய்க்கு மிகவும் நன்மையை விளங்குவதற்கும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துவதும் இந்த 4ஆம் இடத்தின் அமைப்பின் அடிப்படையில் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் வலிமை பெற்று காணப்படுவதனால் இடம், பொருள், ஏவல் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருப்பதனாலும், இந்த ஸ்தானத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் நிலை பெற்று அந்த 5ஆம் இடத்தை பார்வை செலுத்துவதனாலும் மிகவும் ஏற்றமான காலமாக விளங்குகிறது. திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையினர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை உண்டாக்குவதற்கும், குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் இந்த மாதம் மிகவும் அற்புதமான காலமாக விளங்குகிறது. பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் ஒரு நன்மையை வழங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சனி பகவானால் அங்கு ஆட்சியை பெற்று அந்த ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால், அந்த ஸ்தானத்தில் அது விரைவாக வருவதனால், வம்பு வழக்கு அதாவது ஒரு நோய் ஸ்தானமாக விளங்குவதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய, உடல் வகையில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று காணப்படுவதனால், களத்திரஸ்தானத்தினுடைய வலிமை திக்பலத்துடன் இருப்பதன் அடிப்படையிலும், மனைவின் மூலம் லாபத்தையும் நண்பர்கள் மூலம் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக விளங்குகிறது. 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனாலும், திரிகோணத்திலே செவ்வாய் சம்பந்தப்படுவதனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக விளங்குகிறது. 8ஆம் இடம் என்று சொன்னால் அவமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பட்சத்திலும் கூட, அவமானத்தை தருகிறதா அதிர்ஷ்டத்தை தருகிறதா என்று பார்க்கும் பட்சத்தில் 2ஐயும் தரக்கூடிய அமைப்பு இங்கு இருக்கிறது. அது ஜாதக ரீதியாக பொறுத்து அமையும் என்பதையும், அவமானத்தை ஏற்படுத்துவதால் கவனத்தையும் அதிர்ஷ்டத்தை தருவதனால் எதிர்பார்ப்பையும் கொண்டு நீங்கள் விளங்கப்பட வேண்டும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில்
குரு பகவான் அதாவது குரு பகவான் இருப்பதனாலும் அந்த ஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பெற்று விளங்குவதனாலும் பாக்கியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு விளங்குகிறது. 9ஆம் இடத்து அதிபதி நன்மையை பெற்று காணப்படுவதனாலும் 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதினாலும் திரிகோணத்திலே புதனும் சூரியனும் லக்னாதிபதிக்கு அதாவது ராசியாதிபதிக்கு மிகவும் அற்புதமான காலத்தை விளங்குகிறது. நீங்கள் லாபாதிபதியும் கூட இணைவு பெற்று காணப்படுகிறார். 2ஆம் அதிபதியாகவும் அவர் வருகிறார். ஆகையால் பாக்கியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பெறக்கூடிய அமைப்பு இந்த ராசிநாதருக்கு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அந்த இடத்தை செவ்வாய் பார்வையினாலும் பெறுவதனாலும் மிகவும் அற்புதமான காலமாக விளங்குகிறது. வேலை வாய்ப்பையும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலையையும் வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையையும் தொழிற்ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக விளங்குகிறது. ஆகையால் இந்த காலம் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கும் வருகின்ற சிரமத்தை சமாளிப்பதற்கும் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக விளங்குகிறது. அடுத்தது 11ஆம் இடமாக வரக்கூடிய லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்திலும் சூரியனுடனும் ராசி அதிபதியுடையும் சேர்க்கை பெற்று சுபர் வீட்டில் இருப்பதனாலும் குரு பார்வை பெறுவதனாலும் அந்த அதிபதி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் மிகவும் ஏற்றமான காலமாக விளங்குகிறது. லாபத்தை பெறக்கூடிய மாதமாக விளங்குகிறது. அடுத்ததாக 12ஆம் இடம். இந்த வரக்கூடிய லாபத்தை எல்லாம் இந்த 12ஆம் இடம் செலவையும் ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த காலத்தில் அவர்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சுப விரயமாகவே காணப்படுகிறது. ஆகையால் நீங்கள் செலவை எதிர்பார்த்து கொண்டும் செலவை சுப செலவாகவும் அந்த விரயஸ்தானத்திற்கு திரிகோணத்தில் செவ்வாயும் மற்றொரு திரிகோணத்தில் ராகு பகவானும் இருப்பதனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நோய் ஸ்தானம் இவற்றுகளுக்கு செலவழிக்கக்கூடிய விரயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முதியவர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு நோய்த்தன்மை ஏற்படுத்தும். அப்பா வகையினர்களுக்கு மிகவும் அந்த ராகு பகவான் என்பது அப்பா வகையை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆகையால் அது அப்பா வகையில் இருப்பவர்களுக்கு அப்பா வகை மூதாதையர்களுக்கு செலவினத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக விளங்குவதனால் நீங்கள் மருத்துவ செலவையும் செய்யக்கூடிய நேரமாக இருப்பதனால் மிகவும் கவனமாக செய்து நன்மையை பாய்க்கப்பட வேண்டும். நாம் இதுவரையிலும் மார்கழி மாதத்தினுடைய சிம்ம ராசிக்கு எவ்வாறு பலன் இருக்கிறது என்பதை பார்த்தோம். பிறிது ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ட்ரோ குரல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை தெரியப்படுத்துங்கள். நமச்சிவாய வாழ்க.